ஸோ இன்றைக்கி 2/5/2024. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துட்டோம்னா, ஏப்ரல் கிராஸ் ஜிஎஸ்டி டேக்கிங் பவர் பாஸ்ட் 2.1 lakh crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுலேருந்து ஃபஸ்ட் டைமாக 2.2 லட்சம் கோடியை வந்துட்டு இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டின்றது July 1, 2017 அப்படின்றது தான் வந்துட்டு வந்துச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா, த சி ஆல்சோ ரைசஸ் அப்படின்ற ஆர்டிகல். ஸோ ஐஐடிஎம் வந்துட்டு பூனே அப்படின்றவங்க தான் இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ 2020லேருந்து 2100க்குள்ளே வந்துட்டு 1.7 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு ஸோ சியோட டெம்பரேச்சர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டரோட இன்சைடு என்ன சொல்கிறாங்கன்னா 4.5 ஜெல்டா ஜூல்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மெரினோட ஈகோசிஸ்டம்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து ஃபிஷ்ஷிங் அண்ட் மெரின் உயிரினங்கள்லாம், ஸோ கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாகி ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுனாக்கா சைக்ளோன் அப்படின்றது ஒன்று வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ அது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஷார்ட் டைமில் ஹெவி ரெயின்ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குளோபல் வார்மிங் இது வந்துட்டு காசஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, அனிமல் ப்ரொடக்ஷன்ஸ் பில்ஸ் தட் மஸ்ட் பி மூவ்ட் இன் ஜூன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி அகேன்ஸ்ட் அனிமல்ஸ் அனிமல்ஸ் ஆக்ட் 1890 கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா, ஸோ கலோனியல் ஈரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு 1960 வந்துட்டு இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்துட்டு அந்த லோ ஃபைனாக இருக்குது. ஸோ அந்த ஆக்டில் பார்த்துட்டோம்னா, விலங்குகளை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தணும் அப்படின்னாக்கா, அதனால் வந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட ரொம்ப கம்மியான ஒரு ஃபைன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இம்ப்ரிசான்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெயிலபிள் கேஸாக தான் வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபைன் கட்டலாம், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகலாம். ஸோ ஃபைனும் பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 100 and 200 rupees தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ பெயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபைனை கட்டிட்டு அவங்க வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுறாங்க அந்த இதுலேருந்து. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வே ஃபார்வர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ பெயிலபிள் அப்படின்றத வந்துட்டு பெயிலபிளாக இருக்கிறது வந்துட்டு நாட் என்ஃபோர்ஸபிளாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பெயிலபிள் அப்படின்றத ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்துட்டு ஃபைன் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபைன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஜெயிலுக்கு தான் போகிறதுக்கு, அதாவது இம்ப்ரிசான்மெண்ட்டு தான் வந்துட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ இம்ப்ரிசான்மெண்ட்டை சப்போஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அவங்க கேட்டாங்கனாக்கா, அது எங்கன்னா ஜஸ்ட்டு ஜெயிலில் வைக்காமல் அவங்கள வந்துட்டு அனிமல் கேர் சென்டரில் வந்துட்டு அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 2022 அமெண்ட்மெண்ட் பில்லு வந்துட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் ஃபார் மூலம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, ஸோ வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அப்படின்றவர் இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு வைஸ் நேவி ஆஃபீஸராக இருக்கார். அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, வெப்ப அலை தாக்குதல் வந்துட்டு தொடரும் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தது திருக்குறள் என்னென்னா, கடந்து ஓரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலும், அதை வந்துட்டு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறோம், அதை செஞ்சு நம்ம சக்ஸஸ் ஆனாலும் அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெயினை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, சூப்பர்சோனிக் ஏவுகணை உதவியுடன் தாக்கும் டார்பிடோ ஆயுதம் வெற்றிகரமாக பரிசோதனை அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து டார்பிடோ டைப் அப்படின்னு பார்த்துட்டாலே கடற்படையை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கடல்லேருந்து ஏவுற மாதிரி தான் ஒரு ஏவுகணையாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கண்டுபிடிச்ச வந்துட்டு DRDO தான் வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ணி, அதாவது ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒளியை விட மிக வேகமாக செல்லும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு சூப்பர்சோனிக் மிசைல்ஸ், இது டைப் ஆஃப் சூப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது,
தாய்லாந்தில் தமிழர்கள் நினைவை போற்றும் நடுக்கல் திறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்லாந்தில் பர்மா ரயில் பாதை அப்படின்றவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு 450 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு வழித்தடமாக இருக்குது. இது வந்துட்டு சிக்கலான ஒரு வழித்தடமாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அவங்க அதாவது ஜெயில் கைதிகளை வச்சு அதில் வேலை பார்த்தாங்க. ஸோ ஆள் பத்தாததுனால தமிழர்களை வந்துட்டு அதிகமான சம்பளம் கொடுக்குறோன்னு ஏமாற்றி அழைச்சிட்டு போய் அங்கே வந்துட்டு வேலை பார்க்க வச்சாங்க. ஸோ இதனால் வந்துட்டு சரியான ஒரு பராமரிப்பு, சரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அங்கே 70,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்கள சரியாக வந்துட்டு டெட் பாடியை சரியாக வந்துட்டு ஆஸ் பர் ரிச்சுவல்ஸ் படி வந்துட்டு அவங்கள அடக்கம் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபார் வந்துட்டு அதை ஒரு குழியில் வெட்டி எல்லாரையும் வந்துட்டு மொத்தமாக போட்டு மூடிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரயில் பாதையை தான் வந்துட்டு கேப்டன் லக்ஷ்மி ரெஜிமெண்ட், அதாவது பர்மாவுக்கு போகிறப்ப இந்த ஒரு வழித்தடத்தை தான் வந்துட்டு யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு டெத் ரயில்வே ரூட் அப்படின்னும் அதை சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, காஞ்சனபுரி அப்படின்ற இடத்துல நடுக்கல் நட்டு அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் சங்கங்கள், அங்கே பர்மா தமிழ் சங்கம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நினைவு கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் ப்ளீ ஃபார் அலோகேட்டிங் ஸ்பெக்ட்ரம் வித் அவுட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, வாட்டர் கிரேவ் வியட்நாம் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில் தான் இருக்குது. இது வந்து ஒரு வார்ம் வாட்டர் வந்துட்டு இக்வட்டோரியல் ரீஜனில் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்னினோ வந்துட்டு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது லானினோட. ஸோ எல்னினோ அப்படின்றது என்னென்னா லிட்டில் பாய்ஸ். இது வந்துட்டு வார்ம் வாட்டர் வந்துட்டு டுவோர்ட்ஸ் ஈஸ்ட்டை நோக்கி போகும். ஸோ ஈஸ்ட் பசிபிக் நேஷனை நோக்கி போகும். ஸோ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்துட்டு அங்கே வார்ம் வாட்டர் இருக்கும். ஸோ ஏஷியாவில் வந்துட்டு கோல்டு வாட்டர் இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு லானினா அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, ஸோ இது ஆப்போசிட் ஃபார் த எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு லிட்டில் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு வார்ம் வாட்டர் வந்துட்டு டுவோர்ட்ஸ் கம் டு த ஏஷியா அண்ட் warm and cold water is obtained in the Pacific nations, அதாவது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி சைடில் கோல்டு வாட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது in a first UK sends asylum seekers in Rwanda அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3000க்கும் மேற்பட்ட அஸ்லம் சீக்கரை வந்துட்டு ரவாண்டாவுக்கு பேமெண்ட் பேசிஸில் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது சவுத் கொரியா டிஸ்கஸிங் பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் ஆக்கஸ் டெக் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 யூஎஸ் சப்மரீன்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்துட்டு இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஒரு பார்ட் கிடையாது ஆக்கஸில் வந்துட்டு, இந்தியா பார்ட் இல்லை. பட் அதனால் சவுத் கொரியா அண்ட் ஜப்பானை வந்துட்டு ஆக்கஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அண்டர் சி டெக்னாலஜி அப்படின்றது ப்ளஸ் கீ டெக்னாலஜி வந்துட்டு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் ஆஸ்திரேலியா ஹேஸ் லாஸ் டு டீல் வித் ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் ஒன்றும் அதிகமாக மேட்டர் கிடையாது. ஸோ அடுத்தது அனலைசிங் லேபர் ஆன் ஏ வார்மிங் பிளானட் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க வார்மிங் பிளானட்டில். ஸோ இங்கே வந்துட்டு கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவர் 1.5%, அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இஸில் 21% ஒர்க்கரும் 12% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருக்காங்க. ஸோ லேபர் கோட் அப்படின்றது ஒரு 50 years ஓல்டான லாவாக இருக்குது. இதை வந்துட்டு லாஸை வந்துட்டு அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டு இது வந்து சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இதில் இல்லை. அடுத்தது பார்த்துட்டோம்னா சோசியல் ஆடிட்டிங்கும் இல்லை. அதில் அடுத்தது பார்த்துட்டோம்னா ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அதிகமாக இருக்குது வந்துட்டு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எ ராங் வே டு ஃபைட் இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்துட்டு 1% பீப்புள்கிட்ட தான் வந்துட்டு, அதாவது 40% ஆஃப் வெல்த் வந்துட்டு 1% ஆஃப் பீப்புள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இதில் வந்துட்டு 6 அதாவது 40% ஆஃப் வெல்த் வந்துட்டு 1% கிட்ட இருக்கிறதாகவும், ஸோ 6.7% ஆஃப் வெல்த் வந்துட்டு மீதம் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெல்த் டேக்ஸ் அப்படின்றது ரிச் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு
போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இப்படி நம்ம வந்துட்டு வெல்த் டேக்ஸ் ரிச் பீப்புளுக்கு போட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அவங்களோட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டவுன் ஆகும். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் ஆகும். ஸோ ஜாப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள ஆர்டிகல்ஸ் இது தான். ஸோ தேங்க்யூ ஃபார்